ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய தமிழ் வார்த்தைகளுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகள் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் கற்றுக்க போகிறோம். நம்ம எப்போதும் போல் தமிழில் சொல்லி அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு தைரியமாக இரு. நம்ம சொல்லுவோம்ல, எதுக்கும் பயப்படாத, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பி பிரேவ். பி பிரேவ். பி அப்படின்னா இருக்கிறது, பிரேவ் அப்படின்னா தைரியம் அப்படின்னு அர்த்தம். அப்போது தைரியமாக இரு அப்படிங்கிறத பி பிரேவ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அமைதியாக இரு. நம்ம சொல்லுவோம்ல, கிளாஸ்லாம் சொல்லுவாங்க, அமைதியாக இருங்க, சத்தம் போடாதீங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அமைதியாக இரு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பி குவைட். குவைட் அப்படின்னா அமைதியாக இருக்கிறது, பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். அப்போது அமைதியாக இரு அப்படிங்கிறத பி குவைட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவர் ஒரு இயற்பியல் ஆசிரியர். நம்ம சொல்லுவோம்ல, அவர் ஒரு இயற்பியல் ஆசிரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நம்மளோட டீச்சரை பார்த்து சொல்லுவோம்ல, அவர் இயற்பியல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He is a physics teacher. He is a physics teacher அப்படின்னா அவர் ஒரு இயற்பியல் ஆசிரியர். நெக்ஸ்ட் ஒன், நான் இன்று வீட்டில் இருக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் இன்னைக்கு வீட்டில் தான்டா இருக்கேன், நான் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் சொல்லுவோம்ல. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I am at home today. I am at home today. I am at home அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறேன்னு அர்த்தம். டுடே அப்படின்னா இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போது நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை I am at home today அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைகள் அறையில் உள்ளனர். நம்ம சொல்லுவோம்ல, குழந்தைங்கள்லாம் எங்கே, சத்தமே காணும், எங்கே போயிட்டாங்க அவங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, குழந்தைங்கள்லாம் ரூமில் இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் அறை அப்படின்னா ரூம், ஓகேங்களா? அப்போ குழந்தைங்கள்லாம் ரூமில் இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? சில்ட்ரன் ஆர் அட் ரூம். சில்ட்ரன் ஆர் அட் ரூம் அப்படின்னா குழந்தைங்க ரூமில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இந்த கேள்விகள் மிகவும் கடினமாக இருக்கிறது. நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது டெஸ்ட் எழுதிட்டு நம்ம சொல்லுவோம்ல, இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வார்த்தையை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? These questions are very difficult. இந்த கேள்விகள் அப்படிங்கிறத these questions அப்படின்னு சொல்லணும். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால நம்ம வேர்ப்ஸ் வேர்பு ஆர் சேர்த்துக்கணும். These questions are மிகவும் கடினமாக இருக்குது அப்படின்னா very difficult அப்படின்னு சொல்லணும். அப்போது இந்த கேள்விகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத இங்கிலீஷில் these questions are very difficult அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவள் சோகமாக இருக்கிறா. நம்ம சொல்லுவோம்ல, அவள் ரொம்ப சோகமாக இருக்கா, ஏன்னு தெரியல, அவள் சோகமாக இருக்கிறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? she is sad. she is sad அப்படின்னா அவள் சோகமாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் புத்திசாலி. நம்ம சொல்லுவோம்ல, அவன் பயங்கரமான புத்திசாலிடா, அவன் செம்ம புத்திசாலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He is clever. He is clever அப்படின்னா அவன் புத்திசாலி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவர் நேற்று வீட்டில் இருந்தார். அவர் நேற்றுக்கு வீட்டில் இருந்தாங்க. நம்ம சொல்லுவோம்ல, அவங்க நேற்று வீட்டில் தான் இருந்தாங்க, எங்கேயும் போகலை, அவர் நேற்று வீட்டில் இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He was at home yesterday. He was at home yesterday அப்படின்னா he அப்படின்னா அவர், was எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நேற்று வீட்டில் இருந்தார் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸில் வந்துடும், ஓகேவா? அப்போ ஹீக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸ் டென்ஸ் வேர்பு என்ன சேர்க்கணும் அப்படின்னா was சேர்க்கணும். he was at home அப்படின்னா அவர் வீட்டில் இருந்தார் அப்படின்னு அர்த்தம். எஸ்டர்டே அப்படின்றப்போ நேத்தைக்கு, அவர் நேத்தைக்கு வீட்டில் இருந்தார் அப்படிங்கிறத he was at home yesterday அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன்,
குழந்தைகள் கடந்த வாரம் அவர்களது பாட்டி வீட்டில் இருந்தனர். நம்ம சொல்லுவோம் இல்லையா, குழந்தைங்கள்லாம் போன வாரம் அவங்க பாட்டி வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. குழந்தைகள் கடந்த வாரம் அவர்களது பாட்டி வீட்டில் இருந்தனர். லீவில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாராவது கேட்டாங்கன்னா குழந்தைங்கள்லாம் போன வாரம் அவங்க பாட்டி வீட்டில் இருந்தாங்க, போன வாரம் ஃபுல்லாக லீவாக இருந்தது, அதனால அவங்க பாட்டி வீட்டில் இருந்தாங்க, அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இந்த வார்த்தையை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Kids were at their grandma's home last week. Kids were at their grandma's home லாஸ்ட் வீக் அப்படின்னா குழந்தைங்க கடந்த வாரம், அதாவது போன வாரம் அவங்களோட பாட்டி வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவர் நேற்று பரபரப்பாக இருந்தார். நம்ம சொல்லுவோம்ல, அவர் நேற்றுக்கு ஒரே பரபரப்பாக இருந்தார், என்ன விஷயம்னு தெரியலை. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம இப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்கள பார்த்து சொல்லலாம், இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிற பர்சனையே வச்சு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ நம்ம ஹஸ்பண்ட் வந்து நேற்று என்னவோ தெரில அவர் பரபரப்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஆஃபீஸில் வந்து நம்மளோட மேனேஜர் பற்றி சொல்லுவோம், அவர் நேற்று என்னன்னு தெரில ரொம்ப பரபரப்பாக இருந்தார் அப்படின்னு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவர் நேற்று பரபரப்பாக இருந்தார். இந்த வார்த்தை எப்படி சொல்லலாம்? He was busy yesterday. He was busy yesterday அப்படின்னா அவர் நேற்று பரபரப்பாக இருந்தார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் நேற்று விழாவில் இருந்தனர். நம்ம சொல்லுவோம்ல, அவங்கெல்லாம் நேற்று வந்து ஃபங்க்ஷனில் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவங்க நேற்று ஃபங்க்ஷனில் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? They were at the function yesterday. They were at the function yesterday அப்படின்னா அவங்க நேற்று ஃபங்க்ஷனில் இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அவர் என் ஆசிரியராக இருந்தார். நம்ம சொல்லுவோம்ல, நம்மளோட ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ், முன்னாடி நம்ம படித்த டைமில் இருந்த டீச்சர்ஸை நம்ம எங்கேயாவது பார்க்கும்போது, நான் 10th படிக்கும்போது இவர் என்னோட இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நம்மளோட பழைய டீச்சர்ஸை பற்றி நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அவர் தான் இவர், நான் 10th படிக்கும்போது இவர் என்னோட டீச்சராக இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He was my teacher while I was studying 10th standard. He was my teacher அப்படின்னா அவர் என்னோட டீச்சர். எப்போ அப்படின்னா நான் 10th standard படிக்கும்போது அவர் என்னோட டீச்சராக இருந்தார். அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா while I was studying 10th standard அப்படின்னு சொல்லணும். அப்போது நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அவர் என் டீச்சராக இருந்தார் அப்படிங்கிறத he was my teacher while I was studying 10th standard அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், கேள்வித்தாள் மிகவும் கடினமாக இருந்தது. நம்ம சொல்லுவோம்ல, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? The question paper was very tough. The question paper was very tough அப்படின்னா கேள்வித்தாள் மிகவும் கடினமாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம எங்கேயாவது இப்போ கிளம்பியிருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு நம்மளை கூப்பிட்ருக்காங்க, அவங்க அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டாங்க, நமக்கு கால் பண்ணி கேட்பாங்களே எங்கடா இருக்க, வந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நான் இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I will be there in 10 minutes. I will be there in 10 minutes அப்படின்னா இன்னும் 10 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைங்க அடுத்த வாரம் அவங்களோட பாட்டி வீட்டில் இருப்பாருங்க. நம்ம முதல்ல பார்த்தது குழந்தைங்க போன வாரம் அவங்களோட பாட்டி வீட்டில் இருந்தாங்க, பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொன்னோம். இப்போ நம்ம சொல்கிறது குழந்தைங்க அடுத்த வாரம் அவங்களோட பாட்டி வீட்டில் இருப்பாங்க, ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம சொல்கிறோம். இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Children will be at their grandma's home next week. குழந்தைங்க அவங்களோட பாட்டி வீட்டில் அடுத்த வாரம் இருப்பாங்க. இதை வந்து children will be at their grandma's home next week அப்படின்னு சொல்லணும். அதாவது அடுத்த வாரம் தான் இருக்க போகிறாங்க, அதனால will be சேர்த்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் நாளை வீட்டில் இருப்பார்கள். அவங்கெல்லாம் நாளைக்கு வீட்டில் இருப்பாங்க, வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்க. இப்போ வீக்கெண்ட் சண்டே வந்து நம்ம வந்து கெஸ்ட் வீட்டுக்கு போகிறோம், அவங்களாம் வீட்டில் இருப்பாங்களா நமக்கு தெரியாது. நம்ம கேட்போம் இல்லையா, நாளைக்கு நீங்களாம் வீட்டில் இருப்பீங்களா அப்படின்னா அவங்களாம் நாளைக்கு வீட்டில் தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவங்க நாளைக்கு எங்கேயும் போகலையா, நாளைக்கு அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. They will be at home tomorrow. They will be at home tomorrow அப்படின்னா நாளைக்கு அவங்க வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் ஒன், அவர் அடுத்த ஆண்டு அரசு அதிகாரியாக இருப்பார். நம்ம சொல்லுவோம்ல, நெக்ஸ்ட் இயர் வந்து அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் பொசிஷன் கிடச்சிரும், அவருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் வந்து கிடச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அடுத்த வருஷம் அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருப்பார். நெக்ஸ்ட் இயர் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்டில் இருப்பார். இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He will be a government officer next year. He will be a government officer next year அப்படின்னா அவர் அடுத்த வருஷம் அரசு அதிகாரியாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் நாளை பரபரப்பாக இருப்பார்கள். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க வீட்டில் நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, அவங்கெல்லாம் நாளைக்கு ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவர்கள் நாளை பரபரப்பாக இருப்பார்கள். இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே வில் பி பிஸி டுமாரோ. தே வில் பி பிஸி டுமாரோ அப்படின்னா அவங்க நாளைக்கு பரபரப்பாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பிரியா நாளை வீட்டில் இருப்பாள். நம்ம சொல்லுவோம்ல, பிரியா நாளைக்கு வீட்டில் இருப்பாளா, நீ போய் பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பிரியா நாளைக்கு எங்கேயும் போக மாட்டா, பிரியா நாளைக்கு வீட்டில் தான் இருப்பா, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பிரியா வில் பி அட் ஹோம் டுமாரோ. பிரியா வில் பி அட் ஹோம் டுமாரோ அப்படின்னா பிரியா நாளைக்கு வீட்டில் தான் இருப்பா, நீ போய் பாரு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பி வேர்ப் யூஸ் பண்ணி 3 டென்சஸ்மே யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். பி வேர்ப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஒவ்வொரு வார்த்தையுமே தமிழில் சொல்லி அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பி வேர்ப்ஸை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் பி வேர்ப் எப்படி யூஸ் பண்ணுறது, பாஸ்ட் டென்ஸில் பி வேர்ப்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபியூச்சர் டென்ஸில் பி வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஒரு பெரிய வீடியோவாக நான் போடுறேன். இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். இங்கே வந்து நான் ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுக்குறேன். அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், அவர் ஒரு கணித ஆசிரியர். செகண்ட் ஒன், அவன் இன்று வீட்டில் இருக்கிறான். தேர்ட் ஒன், இந்த கேள்விகள் மிகவும் எளிமையாக இருக்கிறது. ஃபோர்த் ஒன், குழந்தைகள் கடந்த வாரம் அவர்களது மாமா வீட்டில் இருந்தனர். ஃபிஃப்த் ஒன், அவன் நாளை பரபரப்பாக இருப்பான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கான 30 டேஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே 30 டேஸ்க்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.